வணக்கம் ட்ரேடர். இன்றைக்கான வீடியோவில் நிஃப்டி 50யோட லாங் டேர்ம் வியூ எப்படி இருக்குது, ஸோ இது வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி கேண்டில் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ நிஃப்டி பாருங்கள், ஒரு புல் ரன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2022லேருந்து ஒரு மிகப்பெரிய சேனலில் இருக்குது. அந்த சேனலை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த சென்ட்ரல் லைன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நல்லா பாருங்கள், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சேனலோட பாட்டமாக டச் பண்ணியிருக்கு. டாப்பை டச் பண்ணிட்டு பாட்டமை டச் பண்ணும்போது அது என்ன பண்ணியிருக்குன்னா மறுபடியும் சென்ட்ரல் லைனை போய் டச் பண்ணும். சென்ட்ரல் லைன் பிரேக் ஆச்சுன்னா தான் மேலே போகுது. நல்லா பாருங்கள், மறுபடியும் 2 டைம்ஸ் பாட்டம் டச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டச் ஆகிருக்கு. ஈவன் அந்த எலெக்ஷன் கிராஷ் கூட பாட்டமை டச் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த இது பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு தெளிவாக தெரியுதா. ஸோ இப்போ வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சுக்கலாம். 1 டே டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு சேனலை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம். அந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிட்டு ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ளே போயிட்டு பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் இந்த சென்ஸ் நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் பண்ணியிருக்கு. கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே பிரேக் பண்ணி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ தேர்ஸ்டே பிரேக் பண்ணி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெளிவாகவே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள். ஓகே, இது வந்து தேர்ஸ்டே, இது வந்து ஃப்ரைடே. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபர்தராக எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற ஃபார்மேட். இந்த ரீடெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா. ஐ மீன் ஃபெயில்டு ஆயிடுச்சு மீன்ஸ் ரீடெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணலன்னா கீழே வரும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அந்த கன்சல்டேஷனில் போச்சு பார்த்திங்களா, அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை போய் தொடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வந்துக்கலாம். மேஜரான சப்போர்ட்ஸ் எல்லாம் எது அதுங்கிறது உங்களுக்கு நான் இப்போ லெவல் கொடுத்துறேன். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் ஓகேங்களா. ஸோ இது ஒன்று, ஓகே, அடுத்து இது ஒன்று. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 18,000 தான் மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் வரும். கிராஷ்னு ஒன்று நடந்ததுன்னா சப்போஸ் இந்த சேனலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, ஏன்னா வந்து அது அந்த நுனி பாயிண்டில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ நான் அந்த சேனலையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மிகப்பெரிய கிராஷ் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த கிராஷ் வந்து இப்படி தான் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அடுத்து சின்ன சின்ன லைன்ஸ் வந்து அதாவது சிம்பிளான சப்போர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸு உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 18,900 வந்து போயிடும். மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்கும், அது வரைக்கும் போகலாம் மேக்ஸிமம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 1 டே டைம் ஃப்ரேம் வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, நான் கொடுத்த லெவலில் எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 to 20 பாயிண்ட்ஸ் எப்போவுமே வரதான் செய்யும். அதை நீங்கள் வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக இல்லாட்டி ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுட்டு ஃபர்தராக நீங்கள் கரெக்டாக அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு பிளாட் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட இண்டிகேட்டரை ஆன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. எவ்வளோ நேரம் இண்டிகேட்டர் ஆன் பண்ணாமல் பார்த்துருக்கோம். இப்போ டே டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு சார்ட்டும் இல்லை, 4 hour டைம் ஃப்ரேம்லேயும் எந்த ஒரு சார்ட்டும் இல்லை. ஓகேங்களா. இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணோம்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு சார்ட்டும் இல்லை. ஓகேங்களா. பட் ஆனால் 15 minute டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன், என்ன காட்டுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து எனக்கு ப்ரீவியஸாகவே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டே கன்சல்டேஷன் எப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இது வரைக்கும் வந்ததுன்னா வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் இது வரைக்கும் இந்த டார்கெட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கு பார்த்திங்களா, 23,800. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த ப்ளூ கலர் சேனல் லைனு, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்குது, அதாவது 23,350. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட், ஆனால் அந்த மெயின் சேனலுக்கான பிரேக் அவுட்டாக இருக்கும். இப்போ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 minute டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டோம், 5 minute டைம் ஃப்ரேம்லேயும் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் தான் காட்டுது. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம ஜிடிபி க்ரோத் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு குவார்ட்டருக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென், அதாவது ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 somethingல இருந்தது, இப்போ வந்து 5.4 தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மண்டே ஆன்வர்ட்ஸ் மார்க்கெட் ஃபர்தராக செல் ஆகும். ஓகேங்களா. ஸோ எல்லா ஸ்டாக்கும் கரெக்டாகணும் அவசியம் இல்லை. எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓவர் வேல்யூவாக இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் கரெக்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் அண்டர் வேல்யூவாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் கூட கரெக்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை இன்னமும் நீங்கள் அதை வாங்கியிருக்கீங்கனாலும் பரவாயில்ல, அதை ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ
அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஆவரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து கூடிய சீக்கிரத்தில் அப் ட்ரெண்டுக்கான ஒரு மூவ்மெண்ட்டை எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை மெயின் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல், அதாவது அந்த 23,800 ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதை பிரேக் பண்ணலன்னா வந்து மறுபடியும் பம்ப் ஆகிட்டு அந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் கொடுத்த அந்த சேனலோட டாட்டர் லைன் போட்ட ஒரு சென்ட்ரல் லைன் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அங்கே போய் மீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம லாங்கர் டைம் ஃப்ரேமுக்கான ரெசிஸ்டன்ஸ் எதுனா வந்து அந்த டாட்டர் லைனாக இருக்க சேனல் லைன் தான். ஓகேங்களா? ஸோ அதை போய் என்னைக்கு மீட் பண்ணுதோ அதுக்கடுத்து வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும், மறுபடியும் அதை பிரேக் பண்ணி மேலே போகணும். ஓகேங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன். ஏன்னா பாட்டமை டச் பண்ணிடுச்சு, ஒன்று பாட்டமை பிரேக் பண்ணணும், இல்லாட்டி பாட்டமில் இருந்து டாப்பை நோக்கி போகணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.